இருந்தோம். கூட்டணி யாரோடையும் கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னார். அப்போ 41 வழக்கு கேஸ் வந்துச்சு. அதுவும் மத்திய சர்க்கார்ட்டே இருக்குது. ஜனநாயக படம் அதுவும் அங்கேயே மாடு அங்கேயும் பிடி மாடாத்தான் போய் கிடக்கு. அதே போல் திரிசா பிரச்சனை அதுவும் பெருசாக போய் மான மரியாதையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதாவோட விஜய் கூட்டணி வைக்க தயாராகிட்டாரு. அமித்ஷா விஜய் சந்திக்க போகிறாங்களாம். கூடிய வரை நடக்க போகலாம். இப்போ ஆச்சரியமான விஷயங்கள்ல இதுவும் நடக்க போகலாம். இது நடந்துச்சுன்னா திமுக வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாயிரும். 4 மாநிலத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி ஜெயிக்குங்கிறேன். 5வது மாநிலம் தமிழ்நாட்டை கூட தோக்குங்கிறேன் கருத்து கணிப்பில். வணக்கம், எட்டாம் தலைவர் பேசுகிறேன். விஜயும் காங்கிரஸும் எப்படி கூட்டணி சேர்ந்துருவாங்க நம்ம ஏற்கனவே ஒரு கணிப்பு கணிச்சிருந்தோம். இதுக்கு இடையில் பெரிய லெவலில் விஜயோட கூட்டணி சேர போகிற மாதிரி தான் காங்கிரஸ்காரங்க போனாங்க. ராகுல் காந்தி சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்லி பரபரப்பாக போனாங்க. கேட்டால் எங்களுக்கு 41 சீட்டு வேணும், 2 ராஜ்யசபா வேணும். அப்போ பஞ்சாயத்து போட்டு நடக்கும்போது எங்களுக்கு 20% இடம் வேணும். பஞ்சாயத்து போட்டு நடக்குமோ நடக்காதோ அதை அப்படி தொங்குனாங்க. ஆக மொத்தத்தில் இங்கிட்டும் விஜய் எங்கள் அப்பாவும் ஒரு அறிக்கை விட்டார். காங்கிரஸ் இங்கே வாங்க, இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்சியில் பங்கு, 6 மந்திரி, துணை முதலமைச்சர், அது லொட்டு லொசுக்கு 72 எம்எல்ஏ அப்படி நாங்கள் தர்றோம் வாங்க அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுவிட்டார். எல்லாமே கரெக்டு தான். ஆனால் வெளியில் அறிக்கை விட்டுவிட்டு உள்ளே கூப்பிட மாட்டேங்கிறாங்க விஜய் பார்ட்டி. இப்போ பிரச்சனை காங்கிரஸ் கோட்டை விட்டது காரணமே அதுதான். விஜயோட கூட்டணி வைக்கத்தான் ராகுல் காந்தி விரும்பினார். பேப்பரில் கொடுத்துட்டு உள்ளே கூப்பிடணும்ல. இல்லை உள்ளே கூப்பிட்டு கூட பேப்பரில் வேறு மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் பேப்பரில் வெளியில் வந்து வாங்கன்னு கூப்பிட்டுட்டு உள்ளே சரியான சிக்னல் 2 பேர் கொடுக்குறாங்க. இல்லை யார் விஜய் கட்சியிலேருந்து சரியான சிக்னல் வாங்க 2 பேர் உட்காந்து பேசணும்னு கொடுக்குறாங்க. இல்லை என்ன காரணம்? விஜய் காங்கிரஸோட கூட்டணி வைக்கக்கூடாது. பாரதிய ஜனதாக்கார விஜய் அழுத்துறேன். பிரச்சனை இங்கே தான் இருக்குது. காங்கிரஸ்கார வர தயாராக இருந்தேன். ஆனால் விஜய் கட்சியிலேருந்து சரியாக சிக்னல் கிடைக்கிறவங்க வேணாம் அப்படின்றாங்க. உள்ளே வேணான்றாங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இது நெருக்கின படத்தில் கேட்கும்போது நான் உன்னோட கூட்டணி வர்றேன், நீ பாரதிய ஜனதா வை அப்படின்ட்டாங்க காங்கிரஸ்காரங்க. பாரதிய ஜனதா வை ஏன் வைய மாட்டேங்கிறா? தொடக்கத்தில் மதுரையில் மாநாடு போட்டப்போ வஞ்சது பாரதிய ஜனதா. அப்புறம் பேச்சை நிப்பாட்டிட்டு என்ன காரணம்? வையும் முதல்ல வஞ்சா உன்னை நான் நம்புறேன் அப்படிங்கிறேன். ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு இடத்துல விஜய் வலிக்கு விழுந்துருவார், பாரதிய ஜனதா பக்கம் போயிடுவார் அப்படின்னு அவனும் கணிக்கிறாங்க, நம்மளும் கணிச்சிருந்தோம். ஏற்கனவே அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போட்டிருந்தோம். ஏன்னா ஒரே மாதிரி நம்மளும் பேசலை, 2 பக்கம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பேசியிருந்தோம். கூட்டணி யாரோடையும் கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னார். அப்போ 41 வழக்கு கேஸ் வந்துச்சு. அதுவும் மத்திய சர்க்கார்ட்டே இருக்குது. ஜனநாயக படம் அதுவும் அங்கேயே மாடு அங்கேயும் பிடி மாடாத்தான் போய் கிடக்கு. அதே போல் திரிசா பிரச்சனை அதுவும் பெருசாக போய் மான மரியாதையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாத அளவுக்கு. அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். ஆனால் பழகினப்பட்டவன் என்ன செய்வேன்? அதை பிடிச்சி தான் துங்குவேன். அப்போ தானே உனக்கு கீழே விழுத்தாட்டலாம். எங்கே அடித்தா நீ விழுவ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆக திரிசா மேட்டரை இழுக்கிறேன். அது சொந்த மேட்ரு, பந்த மேட்ரு, அந்த மேட்ரு, இந்த மேட்ரு, இதுக்குள்ளெல்லாம் வர தயாராக இல்லை. அவனுக்கு விஜய் வீக்னஸ் பண்ணணும். வீக்னஸ் பண்ணாதே அந்த ஓட்டு நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரன் எடப்பாடி அவர் லைட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க எது எப்படி இருந்தாலும் சரி இப்போ காங்கிரஸ் அங்கே போய் கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ விஜய் மட்டும்தான் இப்போ தனித்து நிற்கிறார். என் கருத்து என்னென்னா, நேற்று கூட கழுகுங்கிற ஒரு பகுதியில் போடுறேன், புதிய தலைமுறையிலேயே அதுலேயோ பாரதிய ஜனதாவோட விஜய் கூட்டணி வைக்க தயாராகிட்டாருன்னு போடுறேன். இது எப்படி? ஏற்கனவே ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் பேசிக்கிட்டாங்க. 46 சீட்டு உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு பேசினாங்களாம். விஜயகாந்துக்கு 41 கொடுத்தோம். உங்களுக்கு நான் 46 சீட்டு தெரியும். ஜெயலலிதா இருக்கும்போது விஜயகாந்துக்கு 41 சீட்டு கொடுத்தோம். நான் உனக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், உங்கள் ஓட்டு செய்த என்னன்னே தெரியல, ஆனால் நான் 46 சீட்டு தரீனாராம். விஜய் 70 சீட்டு கட்டுக்கிட்டு இருந்தாராம். இதெல்லாம் பத்திரிக்கையில் வந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக. இல்லை முடியாது. அப்புறம் முதலமைச்சர் யார்? நீங்கள் துணை முதலமைச்சர் இருந்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை முதலமைச்சர் நான் இருக்கேன். இல்லை யார் கூடுதலாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் இருந்திருக்குன்னு விஜய் சொல்லியிருக்காப்புல. நீங்கள் 100 நின்றுக்குங்க, நான் 70 நின்றுக்கிறேன். இதில் யார் கூடுதலாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் எடுத்துக்குருவான் அப்படின்னு விஜய் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டேட்டார். அதோடு முறிஞ்சு போச்சு. இது வரைக்கும் பேச்சே கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய்க்கு உண்டான பேச்சு தான் முறிஞ்சு. ஆனால் பாரதிய ஜனதாக்காரன் அந்த பக்கம் வச்ச காலை இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. என்ன காரணம்? திமுக கூட்டணியில் பரபரப்பாகிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஓட்டு முடிக்க திமுக கூட்டணியிலேருந்து யாருமே வெளியே போகல. வெளியில் இருக்கவங்களே உள்ளே வந்திருக்காங்க. தேமுதிகலாம் உங்கள்கிட்ட இருந்தது இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. எதிர்கட்சி யாருமே இப்போ கிடையாது. எல்லாமே துரிதமாக ஸ்டாலின் இரவு பகல எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணியில் எலெக்ஷன் வேலை எங்கே பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியோ அமித்ஷாவோ அன்புமணியோ நீ எங்கப்பா பார்க்குறீங்க? நீங்கள் வேலையை பார்க்கலையே. என்ன காரணம்? உங்கள்கிட்ட வேற ஒரு திட்டம் இருக்குது. விஷயம் கொண்டு வந்து சேர்த்தாலும் ஒழிய தேர்தல் நடக்காது, ஜெயிக்க முடியாதுங்க நீ முடிவில் இருக்கு. அதனால தான் அமித்ஷா இப்போ எங்கே வர்றாரு? தமிழ்நாட்டுக்கு எங்கப்பா வர்றாரு? தமிழ்நாட்டுக்கு வர முடியான்ட்டார். விஷயம் கொண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் நான் வரேன்ட்டார் ஒரே பேச்சில். இப்போ அதே மாதிரி ஒரு செய்தி சொல்கிறேன், விஜயை கொண்டு வந்து கூடிய விரைவாக சேர்த்துருவோம்ன்றாங்க. ஒரே நம்பிக்கையில் இருக்காங்க. பாரிசனா சொல்கிறாங்களாம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு குளிர் காய்ச்ச வருது.
என்ன காரணம்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தான் கூட்டணிக்கு வர்றேன், இல்லைன்னா வரல. பேச்சுவார்த்தை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளே ஓடினது தான். நான் எடப்பாடி பழனிசாமிகிட்டே சொல்லிட்டு என்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிங்க, இல்லை 2 பேருக்கு யார் கூடுதலை சேர்க்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் எடுத்துக்கணும்னு சொன்னி. ஆனால் அவர் மாட்டின்ட்டார். அதனால தான் என் போக்கு தனியாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டணி வச்சுக்கிடுவோம், என்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ எப்படின்னா 160 சீட் 170 சீட்டு எடப்பாடி நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ விஜய கொண்டாந்து சேர்த்துட்டு அவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறது அதை சொல்லுங்கள். அவர் 70 கேட்பார், ஏற்கனவே சொன்ன 70 கேட்பார். அப்போ இவருக்கு 70 கொடுத்தா பாரிசனா எத்தனை நிற்கிறது, அன்புமணி எத்தனையில் நிற்கிறது, சரி டிடிவி தினகரன் எத்தனை நிற்கிறது, அதே போல் இந்த சின்ன உதிரி கட்சியில் அதில் எத்தனை நிற்கிறது. அப்போ சிக்கல் இருக்குது, அதில் சிக்கல் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி 90 80 நிற்க முடியும், விஜய்க்கு 70 கொடுத்துருவாங்க. பாரிசனாக 20 30 நிற்பேன், அன்புமணிக்கு 10 20 தூக்கி போடுவேன், தினகரனுக்கு 5 10 தூக்கி போடுவாங்க. இதுதான் தேர்தல் நடக்கும், இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. என்ன காரணம், ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு சிஎம் கேண்டிடேட்டே கிடையாது இந்த தேர்தலில். நல்லா பார்த்துக்குங்க, நடக்கவே இல்லையா பார்த்துங்க. இதுக்கடையில் சசிகலா வேறு சரி கட்டிக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க. இங்கே வாங்க, தென் மாவட்டங்களில் நீங்கள் தனியாக ஒரு 20 தொகுதியை போட்டிட்டு தோக்கடிச்சிட வேணாம், நீங்களும் இங்கிட்டு வந்துருங்க. அந்த அம்மா எடப்பாடி பழனிசாமியை தூக்கியே ஆகணும்க்கு, தூக்கிடுவோம் விடு, அவ்வளோதானே. விஜய கொண்டாந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருவான், இவரை தூக்கி ஓரமாக தள்ளி விட்டுருவான், அவர் வாட்டுக்கு என்ன பண்ணிட்டு போகிறார், எப்போ போட இருந்துட்டு போகிறார் விடுங்க அப்படின்னு அவங்களும் பேசிட்டாங்க. ஆக மொத்தத்தில் எந்த கூட்டி கழிச்சு பார்த்தாலும் விஜய்க்கு 70 சீட்டு, எடப்பாடி பழனிசாமி 90 சீட்டு இப்போ முடிச்சிட்டாங்க. பாரிசனாக 30 40 இப்படி அது உதிரி இது எல்லா திட்டம் போட்டாங்கன்னா, கூடிய விரைவாக விஜய் வந்து அமித்ஷா விஜய் சந்திக்க போகிறாங்களாம். கூடிய விரைவாக நடக்க போதா. அப்போ ஆச்சரியமான விஷயங்கள்ல இதுவும் நடக்க போதான். இது நடந்துச்சுன்னா திமுக வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாயிடும். இது கேள்விக்குறியாச்சுன்னா சரி, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் நான் அண்ணாமிக்காரரை ஓட்டு போடுவானா, ஓட்டு போட மாட்டேன், போட்டால் போடுறேன், போடலைன்னா போகிறேன், ஒரே முடிவுதான். அண்ணாமிக்காரரை ஓட்டு போட்டு ஏன் போனதில் தோத்த, போனது ஜெயிச்சிருக்கணும்ல, போனது ஸ்டாலினில் ஜெயிச்சுட்டு போனது எப்படி. அப்போ ஒரு கட்சிக்காரை ஓட்டு போட்டு ஒருத்தரை ஜெயிக்க போகிறோம்ல, ஒரு தோக்கடி போகணும்ல. மக்கள் விரும்பணும், மக்கள் விஜய் விரும்புகிறேன், அவனத்தை கூட்டணியில் கொண்டு வர முடியும். நீங்களே உன்னை மட்டும் சேர்த்துக்கிட்டு விஜய் மட்டும் தனிச்சு முதலமைச்சர் வேட்பாளர் வேணாம் தெரிவிச்சுட்டு தோத்து போவோமே எல்லாருமே. நீயும் தோத்து போவ, நானும் தோத்து போவேன். 4 மாநிலத்தில் பாரிசனா கூட்டணி ஜெயிக்குங்கிறேன், 5வது மாநிலம் தமிழ்நாட்டை மட்டும் தோக்குங்கிறேன் கருத்து கணிப்பில். என்ன அர்த்தம், இங்கே நலத்திட்டங்களுக்கு வலுவான கூட்டணி அமைக்க முடியல. பாரிசனா கூட்டணி வலுவான கூட்டணி இல்லை, ஆனால் கூட்டணி வலுவான கூட்டணி இல்லைங்கிறேன். இப்போ சசிகலா வேறு உதயுது, எடப்பாடி பழனிசாமி தூக்கு நான் வர்றேன் அப்படிங்குது. இப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டேன், கட்டம் கட்டிட்டாங்க எல்லாருமே, எல்லாரும் ஒரே கட்டம் கட்டாங்க, விஷயத்துக்கு கொண்டாட போகிறாங்க. லைட்டாக கழுவத்துக்குமா கொண்டாந்து தூக்கி போட்டு முதலமைச்சர் வேட்பாளர் வருவேன். இல்லை அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் வேட்பாளரே சொல்லவே மாட்டாங்க யாருமே. பீகாரில் எங்கே சொன்னாங்க, சொல்லவே மாட்டேட்டாங்க. இதில் எங்கே சொன்னாங்க, கர்நாடகத்தில் எங்கே சொன்னாங்க, சொல்லவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ரகசியமாக இருந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படியே விஜயத்துக்கு போட்டு விட்ருவாங்க. விஜயத்துக்கு போட்டு விட்டு அதோட சொல்லியை முடிச்சு விட்ருவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வேலை இல்லை. அதிமுக காரருக்கு ஓட்டு போட்டாலும் சரி, நீங்கள் போட்டாலும் சரி, அது உங்கள் பிரியம், அது உங்கள் பிரியம். சரி, நீயே ஓட்டு போடுற, ஆட்சிக்கே வர முடியாது, திருப்பி ஸ்டாலின் வந்துடுவார், என்ன பிடுங்குவியோ, மாட்டே அடிப்பியோ எல்லாரும், அதால் ஒன்றாலும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆக மொத்தத்தில் விஜய் கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி முடிவாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது.